பார்வதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி என்று பகல் 11:07 மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது எதுக்காக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாருமே அந்த கோயில்களுக்கு போயிட்டு தன்னோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணுன்ற ஒரு ஆசைகள் உருவாகும். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பாட்டுக்கும் தெரியாமல் விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் சொல்ல வரேன். திருக்கணிதப்படி கோயில்கள்லாம் பரிகாரங்கள் செய்வது கிடையாது. வாக்கிய கணிதப்படி தான் கோயில்களுக்கு எல்லாமே புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது. அதனால் வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு 11:05 மிதுனத்திலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி செய்கிறார். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ஒரு உன்னதமான காலகட்டன்றது சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது விசேஷமான அமைப்பு தானே அப்படின்னாக்கா, இதனால் வரலும் 7ல் இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க சார். இப்போ தான் சார் எங்களோட வாழ்க்கையிலேயே ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக முன்னுக்கு நோக்கி வரேன் அப்படின்ற நோக்கி இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் 8க்கு குரு வராரே, ஏதாவது பிரச்சனை தந்துருவாரோன்ற மாதிரி பயம் கொள்ள வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேங்க. உண்மையாலுமே சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள், ஒரு வருடத்துக்கு முன்பாக பாருங்கள், கடந்த ஒரு வருட காலம் பிரச்சனைகள் கிடையாது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக கடந்த 7 வருஷ காலகட்டங்கள் தனுசு ராசியின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். இப்போ தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திக்கணும். இதை நார்மலாக கொஞ்சமாக சொல்லி முடிச்சிருக்கேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அதோட வழிவருத்தங்கள் தெரியும். இந்த உலகத்தில் நம்ம வாழலாமா, வாழக்கூடாதா, ஏண்டா வாழணும், எதுவுமே ஒருபடி ஏறினா 4 படி சறுக்குதே அப்படின்ற மாதிரி தன் உயிரை கூட மாய்த்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்களுக்கு சென்ற நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்துட்டீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கடந்த ஒரு வருஷ காலமும் ஓரளவுக்கு வளர்ச்சி நோக்கி தான் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வரான்னு சொல்கிறாரே, இது எதுவும் பிரச்சனைகளை தொடுத்துருமோன்ற மாதிரி பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னாக்கா, முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம். அப்போ இந்த முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறோன்னா எப்போங்க அனுபவிக்கணும்? இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த 7 சனி காலகட்டம் தான் சொல்லனா துயரங்கள் ஏற்படும். அப்போ இந்த 7 சனியே அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னா இனிமேலுக்கு அஷ்டம சனி வந்தால் என்ன, அர்த்தாசிரம சனி வந்தால் என்ன, 7 சனி நடந்தால் என்ன, இதுக்கு பிறகு எதுவும் தோஷங்கள் கிடையாது. இந்த குருவும் அஷ்டம குருவாக இருக்கிறது பாதிப்பு தராது. ஏன்னா முன்ஜென்ம கருமாவையே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு என்ன கருமா இருக்க போதுங்க? நல்லது கெட்டது எல்லாமே கெட்டது செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னால தான் அது நல்லது கெட்டது நடக்க போகுது. இப்போ தானே முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலில் உங்களுக்கு கருமா சேரத்துக்கான விதிகள் இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றது தான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அப்படியே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்தினாலும் கூட 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் கெட்டு போகலை, நீசமடையலை, வக்ரமடையலை. அந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். அப்போ உச்சபலம் பெற்ற கிரகங்களுக்கு வலிமை அதிகங்க. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானங்களே கிடையாது. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி நினச்சி ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச யோகத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்றது சொல்லலாம். என்றைக்கோ யாருக்கோ கொடுத்து வச்ச பணம் இந்த நேரத்தில் வட்டி முதலமாக கிடைக்கும். உயில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள். 8ஆம் இடம் என்பது உயில் சொத்தை குறிக்கக்கூடிய இடங்க. வெகு நாட்களாக நோய் நொடியில் பாதிக்கப்பட்டு ஆயுள் கண்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நேரம் நூலிலையில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது, உச்சபலம் பெறுறது, திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவும் உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவை தான் ஏற்படுத்தி தருதோ தவிர எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கவலையே கொள்ள வேண்டாம், நான் உத்தரவாதம் உங்களுக்கு தரேன்.
அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இனிமேலுக்கு எனக்கு தெரிஞ்சளவு நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுசு ராசி அன்பர்கள் வருடத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் பிறப்பு, சித்திரை மாதம் வரும்போதெல்லாம் கிரக சூழல்கள் மாறிட்டு இருக்கும். அந்த வருட பஞ்சாங்கங்கள் மாற்றப்படும். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க, எப்படி இருக்க போகிறேன்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சி தான். அது மட்டும் போதாது, இந்த குரு பகவான் எந்த இடத்துலாம் பார்க்குறாரோ அதெல்லாம் யோகங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்க இருக்கக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் 5ஆம் பார்வையாக. இப்போ 12ஆம் இடம் வந்து அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். அப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த நேரத்தில் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதனால் வரலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தீங்களா, அந்த பிரிந்த சொந்தங்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேரும். ஏன்னா 12ஆம் இடம் பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க, கணவன் மனைவி உறவுகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த சுபகிரகமான இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று தன்னோட ராசிநாதனே 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுங்க. வெகு நாட்களாக குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய காலகட்டமும் உதயமாகிடுச்சுங்க. அதே போல் 12ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் நித்திரை சுகம், ஒரு நிரந்தரமான உறக்கம் அப்படின்றது விதிங்க. அப்போ நிரந்தரமான உறக்கம் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமாக உறக்கம் ஏற்படுறதுக்கான நல்ல ஒரு உறக்கம் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உதயமாக போகுதுன்று விதிங்க. அதே வேளையில் அந்த குருவின் பார்வைக்கு அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு படம் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்களாக தடைபட்டிருந்த திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரது, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, தொழில் வளர்ச்சி ஏற்படுது, பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுது, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்து அழியா சொத்துக்கள் வாங்குவது, வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுன்றது விதிங்க. அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, 8ஆம் இடத்துல இருக்கிறனால கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஏதோ சுப நிகழ்வுகள் திடீர்னு நடக்க போகுது. வெகு நாட்களாக திருமணமே நடக்காதுன்னு காத்திருந்த நபர்கள் திருமணம் நடக்கும். குழந்தையே தரிக்காதுன்னு நினச்ச நபர்கள் குழந்தை பேர் தடைக்கும். அந்த கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச நபர்கள் இந்த இடத்த வட்டி முதலமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால இந்த யோகங்கள் உண்டு. அடுத்து 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அது 4ஆம் இடமும் தன்னோட சொந்த வீடுங்க. அப்போ சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசலில் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். உங்களோட தாயின் உடல்நிலை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அந்த தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசலில் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம், 4ஆம் இடம் என்பது மனசை சொல்லக்கூடிய இடங்க. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள், உடல் பிரச்சனைகள் முழுமையாக விட்டு விலகி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பழமையான வீடு மனை வாசலை விற்றுட்டு புதுமையான வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகும். வாகன யோகத்துக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமையிலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறத்துக்கான காலகட்டமாக இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் துறை வேலையை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்புமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெளிநாடு பயணங்களும் சிறப்பை தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே நீர் ராசியில் போய் இருக்கிறனால பூச நட்சத்திரத்தை தான் அந்த குரு பகவான் உச்ச பெறுகிறார். அப்போ பூச நட்சத்திரத்தின் அதிபதி முருகப்பெருமானாக வர்றதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகுன்றீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் வளர்ச்சியை நோக்கி எட்டுவீங்க. படிப்பில் எந்த விதத்தையும் குறைகள் இருக்காது. நல்ல ஞாபக சக்தி திறன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஊரை விட்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். சார் ஏற்கனவே கடன்கள் அதிகமாக இருக்கே சார், இந்த கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கான யோகம் உண்டானாக்கா படிப்படியாக கடன் அடைக்கிறதுக்கான யோகங்களும் உருவாகுதுன்றீங்க. அதே நேரத்தில் இடம் வாங்குவதற்கும் தொழில் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் அடுத்த 30 வருட காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கிய பயணத்தை தான் எட்ட போகிறீங்களா தவிர தளர்ச்சி நோக்கிய பயணங்கள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சி சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.